ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்எஸ் ஸ்டார் விளாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம் வாங்க. பிள்ளைங்க மாம்பழம் நிறைய கிடந்து பார்த்தீங்களா, அதில் ஜூஸ் ரெடி பண்ணி தான் கேட்டாங்க. ஜூஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கூலிங் ஆகிட்டு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஐஸ்கிரீம் செஞ்சுதாங்க அம்மா, மாம்பழம் ஐஸ்கிரீம் செஞ்சுதாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதில் பாருங்கள், கொஞ்சோண்டு பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழத்தில் உள்ள விழுது. அது கூட கொஞ்சோண்டு பால் ஊற்றி நம்ம ஐஸ்கிரீமுக்கு ரெடி பண்ணுவோம். பார்ப்போம். தேவ் இப்படி ஆடை இருந்துன்னா சாப்பிட மாட்டான். நம்ம வாமிட் எடுத்துருவோம் பார்த்துடுங்க. அதனால அவனுக்கு இப்படி ஆடை அரிப்பில் வச்சு அரித்து கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான். அதனால ஜூஸும் நான் இப்படி அரிப்பில் வச்சு இப்படி அரிச்சிட்டேன் பாருங்கள். அரிச்ச அப்புறம் இவ்வளோ ஆடை வந்திருக்கு. இது இப்படி தான் ஜூஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எடுத்துக்கிட்டு இனிமேல் அதே போல் ஐஸ்கிரீமுக்கும் இப்படி அரிசியை ஊற்றிக்குவோம். பால் காய்ச்சதில் மீதி கொஞ்சோண்டு இருக்குது பாருங்கள். அதை கொஞ்சோண்டு நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் வீடியோஸ்லாம் எந்த அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை. எங்கள் வீடியோஸை பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே. இருக்கட்டும், இது இவ்வளோ போதுமானு பார்த்துக்கலாம். இல்லை, இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இனிப்பு போதுமானு பார்ப்போம். கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சுகர் ஓகேங்களா, கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு சீனி கரைய வரைக்கும் நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். கூட கொஞ்சம் பால் சேர்த்துப்போம். ரொம்ப திக்னஸாக இருக்குது. என்ன இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவ்கிட்ட கேட்போம். தேவ், இங்கே வா, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ராஜு, உனக்கு பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். மேங்கோ ஜூஸ் பிடிக்கும். நல்லா பிடிக்குமா? பார்த்தீங்களா, குட்டீஸ் எல்லாருமே ஐஸ்கிரீம் நல்லா பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. எல்லா குட்டீஸுமே வெளியே இருக்கிறதோடய நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் எசன்ஸ் அது இதெல்லாம் ஒன்றும் மிக்ஸ் பண்ணலை, இப்படி தான் இது பண்ணுறேன். உங்கள் வீட்டில் மட்டும் இது இருந்துதான் இதுக்கு ஜூஸ் மாம்பழம் மட்டும் இருந்தால் போதும், பண்ணிடலாம். அவங்க வீட்டில் உங்கள் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா பண்ணி விடுங்க. அப்போ நாங்கள் இது வரைக்கும் நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம். மேங்கோ ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். குட்டீஸ், நீங்கள் இந்த வீடியோஸ் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கும் இது நல்லா பிடிக்கும். எங்கள் வீடியோஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது சீனி கரைஞ்சாச்சு. என்ன இதை எப்படியே இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குச்சி இருக்கு. ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிடணும், அடுத்து உள்ள வைக்கணும். இதை வச்சுக்க. அப்புறம் நான் இதை ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், அந்த ஐஸ்கிரீம் வைப்பாங்கள்ல, அது இல்லை. நான் நல்ல கிளாஸில் வச்சுருக்கேன். பிள்ளைங்கிட்ட பிறவாது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா, அதை வாங்கினா டெய்லி வச்சு கொடுத்தா சளி வந்துடும். அதனால அதில் வாங்கலை. பாருங்கள்,
பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. இது என்ன ஃப்ரீசரில் வச்சுருவோம். வச்ச பிறகு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா இது என்ன ரெடி பண்ணியாச்சு. இது என்ன அப்படியே சேரட்டு பார்த்தீங்களா. நீங்களும் இது மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு இப்படி செஞ்சு கொடுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.